An army major visited our faith home in Adyar when our headquarters was there. சில வருஷங்களுக்கு முன்பாக நம்முடைய தலைமை ஸ்தாபனமானது அடையாறில் இருந்தபோது ஒரு பட்டாளத்தின் அதிபதியானவர் அந்த இடத்தை சந்திக்கும்படியாய் வந்திருந்தார். Major of the Indian army. இந்திய தேசத்தினுடைய ராணுவ தளபதி. He was stationed at Punjab. அவர் பஞ்சாப் தேசத்தில் வேலை செய்து கொண்டிருந்தார். He was a master in yoga. அவர் யோகாசனத்தில் நன்றாய் பயிற்சி பெற்றவராய் இருந்தார். He had finished 6 or 7 chakras. அவர் 6 அல்லது 7 சக்கரங்களை முடித்திருந்தார். And he had many powers. அவருக்கு பல வகையான சக்திகள் இருந்தது. One day an ox came to goad him, that is came to butt against him. ஒரு நாள் ஒரு மாடு அவரை முட்டும்படியாய் வந்தது. By just staring at it he turned the ox. அவர் அந்த மாட்டை முறைத்துக் கொண்டிருக்கும் மூலமாகவே அந்த மாட்டை தன்னை விட்டு திருப்பினார். By just looking at the ox turned away. அந்த மாட்டை அவர் பார்த்து கொண்டிருக்கும்போதே மாடு அவரை விட்டு திரும்பி விட்டது. In another occasion he had a land in Perambur. இன்னொரு சந்தர்ப்பத்தில் பெரம்பூரில் அவருக்கு நிலம் இருந்தது. That land was not being sold at all. அந்த நிலமானது விற்கப்படாமலேயே இருந்தது. So it looked like there was some curse in that land. எனவே அந்த நிலத்தில் ஏதோ ஒரு சாபம் இருப்பதை போல அவருக்கு தோன்றியது. So he went to that land. எனவே அந்த நிலத்திற்கு அவர் சென்றார். And he just stood there for some time. அங்கே கொஞ்ச நேரம் நின்று கொண்டிருந்தார். As he was standing, அவர் அங்கே நின்று கொண்டிருக்கும் போதுதானே from the ground a 3-pronged fork stood up. அந்த நிலத்திலிருந்து ஒரு திரிசூலமானது எழும்பியது. Came out of the ground. அது நிலத்தை விட்டு வெளியே வந்தது. Came towards him. அவருக்கு நேராய் வந்தது. He took hold of it. அவர் அதை பிடித்துக் கொண்டார். And swallowed it. அதை முழுங்கி விட்டார். In 1 week the land got sold. ஒரு வாரத்திற்குள்ளேயே அந்த நிலமானது விற்கப்பட்டு விட்டது. He had many powers like this. இப்படிப்பட்டதான பல வகையான சக்திகள் அவருக்கு இருந்தது. Some reason or the other he came to Adyar, to our church. ஏதோ ஒரு காரணத்திற்காக அடையாறில் இருக்கிற நம்முடைய சபைக்கு அவர் வந்திருந்தார். And he came and saw one of our servants of God. நம்முடைய தெய்வ ஊழியர்களில் ஒருவரை அவர் சந்தித்தார். And the moment he started talking to the servant of God, அவர் அந்த தெய்வ ஊழியரோடு கூட பேச ஆரம்பித்த அந்த நிமிஷத்திலேயே he told the servant of God, அவர் அந்த தெய்வ ஊழியரிடத்தில் இப்படி கூறினார், do you know that there is a power coming from you reaching to me? உங்களிலிருந்து ஒரு வல்லமையானது என்னை வந்து அடைந்து கொண்டிருக்கிறதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அதை உங்களால் உணர கொண்டிருக்கிறது. என்னை தொட்டு கொண்டிருக்கிறது, அதை உங்களால் உணர முடிகிறதா என்று கேட்டார். That servant of God said no. அந்த தேவ ஊழியர் இல்லை என்று கூறினார். There is a power inside you. When I'm standing before you, it's coming against me like this. உங்களுக்குள்ளாக ஒரு வல்லமை இருக்கிறது. நான் உங்களுக்கு முன்பாய் நிற்கும்போது இந்த வல்லமையானது எனக்கு நேராய் வந்து கொண்டிருக்கிறது. And he said, while I stepped into the church and entered into the gate, I started swaying. அந்த ராணுவ தளபதி இப்படி சொன்னார், நான் உங்களுடைய சபையினுடைய வாசலில் என் காலை வைக்கும் போதே நான் இந்த மாதிரி ஆட ஆரம்பித்து விட்டேன். Then that servant of God prayed for that army major. அப்பொழுது அந்த தேவனுடைய ஊழியர் அந்த ராணுவ தளபதிக்கு ஜெபித்தார். A demon manifested itself and then he fell down. ஒரு பிசாசு தன்னை வெளிக்காட்டியது. அந்த தளபதி கீழே விழுந்து விட்டார். And then he got delivered. அவர் விடுவிக்கப்பட்டார். After many years, இன்னும் சில வருஷங்கள் கழித்து he came for the Punjab convention. அவர் பஞ்சாப் கன்வென்ஷனுக்கு வந்திருந்தார். There I think it was Pastor Aruldas, he was there. பாஸ்டர் அருள்தாஸ் அந்த நாட்களில் அங்கே இருந்தார். He came for the convention. அவர் கன்வென்ஷனுக்கு வந்திருந்தார். Pastor Ernest Paul, one of our chief pastors, was there. நம்முடைய தலைமை பாஸ்டர்களில் ஒருவராய் இருந்ததான பாஸ்டர் ஏர்னஸ்ட் பால் அவர்கள் அங்கே இருந்தார். This army major went to pray to both the pastors. இந்த ராணுவ தளபதி இந்த இரண்டு பாஸ்டர்மார்களிடத்திலும் ஜெபிக்கும்படியாய் சென்றார். Pastor Ernest Paul laid his hand, nothing happened. பாஸ்டர் ஏர்னஸ்ட் பால் அவருடைய தலையின் மேல் இவருடைய கையை வைத்தார். ஒன்றுமே சம்பவிக்கவில்லை. Then he went to Pastor Aruldas. அதற்கு பிறகு பாஸ்டர் அருள்தாஸின் இடத்தில் இவர் சென்றார். Pastor Ernest Paul is the big pastor. பாஸ்டர் ஏர்னஸ்ட் பால் தான் தலைமை பாஸ்டர். Pastor Aruldas is only a small pastor. பாஸ்டர் அருள்தாஸ் அவர் சிறிய பாஸ்டர். But the big pastor laid his hands on that army major's head, nothing happened. அந்த தலைமை பாஸ்டர் அந்த ராணுவ தளபதியினுடைய தலையின் மேல் கையை வைத்த போது ஒன்றுமே சம்பவிக்கவில்லை. But the small pastor, he laid his hand on the army major's head, he fell down. ஆனால் இந்த சிறிய பாஸ்டரா இருந்ததான பாஸ்டர் அருள்தாஸ் இவருடைய தலையின் மேல் கையை வைத்த போது இவர் கீழே விழுந்து விட்டார். After the man became clear, இந்த மனுஷன் தெளிவடைந்த போது he went to a third servant of Pastor Manasseh was there. அங்கே பாஸ்டர் மனாசே இருந்தார். அவரிடத்தில் இவர் சென்றார்.
That man told Pastor Manasseh, அந்த மனுஷன் பாஸ்டர் மனாசேயின் இடத்தில் இப்படி கூறினார், you see these two pastors, இந்த இரண்டு பாஸ்டர்களை நீங்கள் பாருங்கள். I went to that big pastor and prayed, nothing happened. நான் அந்த பெரிய பாஸ்டரிடத்தில் சென்று ஜெபித்தேன், ஒன்றுமே சம்பவிக்கவில்லை. But when I went to the small pastor, he put his hand on my head and I felt a demon leaving me. ஆனால் அந்த சிறிய பாஸ்டரிடத்தில் நான் ஜெபிக்கும்படியாய் சென்றேன். அவருடைய தலையின் மேல் கை வைத்த போது ஒரு பிசாசு என்னை விட்டு போவதை நான் உணர்ந்தேன். Then that man told Pastor Manasseh, அப்பொழுது அந்த மனுஷன் பாஸ்டர் மனாசேயின் இடத்தில் இப்படி கூறினார், but I want to tell you one fact. ஆனால் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்ல நான் விரும்புகிறேன். That big pastor is more powerful than the small pastor. அந்த பெரிய பாஸ்டர் இந்த சிறிய பாஸ்டரை காட்டிலும் அதிக வல்லமையுடையவர். So Pastor Manasseh asked, how? அப்பொழுது பாஸ்டர் மனாசே எப்படி என்று கேட்டார். You just said when the big pastor laid his hand on your head, nothing happened. When the small pastor laid his hand on the head, the devil went off. இந்த பெரிய பாஸ்டர் என்னுடைய தலையின் மேல் கை வைத்தபோது ஒன்றுமே சம்பவிக்கவில்லை, சிறிய பாஸ்டர் ஜெபித்தபோதுதான் நான் விடுதலை அடைந்தேன் என்று இப்பொழுதுதான் நீங்கள் சொன்னீர்கள். He said, that is true. அவர் சொன்னார், ஆம், அது உண்மைதான். This small pastor has the power to cast out devils. இந்த சிறிய பாஸ்டருக்கு இந்த பிசாசுகளை துரத்தக்கூடியதான வல்லமை இருக்கிறது. But this big pastor has the power to control all the small pastors. ஆனால் இந்த பெரிய பாஸ்டர் இந்த எல்லா சிறிய பாஸ்டர்களையும் கட்டுப்படுத்தக்கூடியதான கட்டுப்பாடு அவருக்கு இருக்கிறது. So indirectly the devil is also in his control. எனவே இது மறைமுகமாக பிசாசும் அவருடைய கட்டுப்பாட்டின் கீழ் தான் இருக்கிறான். When Pastor Manasseh said this some months back to me, பாஸ்டர் மனாசே சில மாதங்களுக்கு முன்பாக இதை என்னிடத்தில் சொன்னபோது I was wondering if the big pastor can control the small pastor and the small pastor can control the devil, why can't the big pastor control the devil directly? அப்பொழுது நான் எப்படி உணர்ந்து ஆச்சரியப்பட்டுக் கொண்டிருந்தேன், இந்த பெரிய பாஸ்டர் சிறிய பாஸ்டர்களை கட்டுப்படுத்திக் கொண்டிருக்க, சிறிய பாஸ்டர்கள் பிசாசுகளை துரத்திக் கொண்டிருக்க, இந்த பெரிய பாஸ்டரை ஏன் அந்த பிசாசுகளை துரத்த முடியாமல் போயிற்று நேரடியாக. So I was thinking about that. நான் இப்படி அதை யோசித்துக் கொண்டிருந்தேன். Then I realized, just recently I realized a truth. அப்பொழுது சமீபத்தில் அந்த உண்மையை நான் உணர்ந்து கொண்டேன். You take an engineer and a mason. நீங்கள் ஒரு பொறியாளரையும் ஒரு மேஸ்திரியையும் எடுத்துக்கொள்ளுங்கள். The mason, he knows how to scoop cement and smear it on the wall. அந்த கொத்தனார் எப்படி அந்த சிமெண்டை எடுத்து அந்த சுவற்றின் மேல் எப்படி வீச வேண்டும் என்று அவர் அறிந்திருக்கிறார். He knows how to plaster. எப்படி பூச்சு வேலையை செய்ய வேண்டும் என்று அவர் அறிந்திருக்கிறார். He knows how to put a brick on another brick. எப்படி ஒரு செங்கலின் மேல் இன்னொரு செங்கலை வைக்க வேண்டும் என்று அறிந்திருக்கிறார். You ask any engineer to do, will they do it? ஆனால் ஏதாவது ஒரு பொறியாளரை பார்த்து இதை செய்ய என்றால் அவர் செய்வாரா? Take an engineer, he studied 5 years engineering, he finished his PG in engineering, he has 20 years experience in building construction. Give him a spade, give him some cement and ask him to smear on the wall, all the cement will fall off. ஒரு கட்டடம் கட்டுகிறதான அந்த பொறியாளரை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் 5 வருடம் படித்திருக்கிறார், அதற்கு மேல் மேற்படிப்பை படித்திருக்கிறார், கட்டட கலையில் அவருக்கு 20 வருடங்கள் அனுபவம் இருக்கிறது. இப்படிப்பட்டதான ஒரு நபரை பார்த்து நீ எடுத்து சுவரை பூச என்று சொல்லி அவரிடத்தில் அந்த சிமெண்டையும் அந்த மண்வெட்டியும் கொடுத்தால் அவர் அந்த வேலையை செய்வாரா? All the cement will fall off. எல்லா சிமெண்ட்டும் கீழே விழுந்து விடும். But what is the truth? ஆனால் உண்மை என்ன? So because of that is the mason more powerful than the engineer? இதே நிமித்தமாக கொத்தனார் அந்த இன்ஜினியரை காட்டிலும் வல்லமை உள்ளவரா? The mason can do some things which the engineer cannot do. True. அந்த இன்ஜினியரால் செய்ய முடியாததான சில காரியங்களை இந்த கொத்தனார் செய்வது உண்மைதான். But will any man give a multi-story building to a mason to build without an engineer? ஆனால் பல மாடி கட்டடங்களை கட்டும்படியாக ஒரு இன்ஜினியர் இல்லாமல் ஒரு கொத்தனார் இடத்தில் எவனாவது கொடுப்பானா? Will a mason get a job without an engineer? இன்ஜினியர் இல்லாமல் அந்த கொத்தனாருக்கு வேலை கிடைக்குமா? A mason is an employed good mason earning good salary only when he is under the engineer. ஒரு கொத்தனாருக்கு வேலை கிடைப்பதும் நல்ல சம்பளம் கிடைப்பதும் நல்ல வேலை கிடைப்பதும் ஒரு இன்ஜினியருக்கு இருந்தால் மாத்திரம் தான் அவனுக்கு கிடைக்கும். So a mason can do some things but he is of no use if he is not under the engineer. கொத்தனாருக்கு சில காரியங்களை செய்ய முடியும், ஆனால் என்ஜினியருக்கு கீழே இல்லாவிட்டால் அவனுக்கு எந்த பயனும் இல்லை. He cannot achieve much. அவனால் அதிக பணத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. You cannot guarantee that the building that he will build will stand. அவர் கட்டுகிறதான கட்டடமானது நிற்கும் என்று நம்மால் உத்தரவாதமாய் சொல்ல முடியாது. At the same time when he is under the engineer, அதே நேரத்தில் என்ஜினியருக்கு கீழே அவர் இருப்பார் என்றால் then he will get his due wages, his work is also guaranteed. அப்பொழுது அவர் கிடைக்க வேண்டியதான சம்பளமும் கிடைக்கும், அவருடைய வேலையும் உத்தரவாதமானதா இருக்கும். So just because that engineer cannot smear cement on the wall and do plastering work,
Is he disqualified? அந்த இன்ஜினியர் ஆனவரால் அந்த சிமெண்டை எடுத்து பூச தெரியாமல் அந்த பூச்சு வேலை செய்ய தெரியாமல் இருக்கிறபடியினால் அவர் திறமையற்றவரா, தகுதியற்றவரா? No. இல்லை. This who's bigger, the mason who can smear on the wall or the engineer who cannot smear on the wall? பூச்சு வேலை செய்யக்கூடியதான அந்த கொத்தனார் பெரியவரா, இல்லாவிட்டால் அதை செய்ய தெரியாமல் இருக்கிறதான அந்த இன்ஜினியர் பெரியவரா? The engineer is bigger. இன்ஜினியர் தான் பெரியவர். In the same way, அதை போலவே casting out demons is like doing plastering work. பிசாசுகளை துரத்துவது என்பது பூச்சு வேலை செய்வதை போன்றது. That small pastor can cast out demons only because he is under the big pastor. அந்த சிறிய பாஸ்டர் அந்த பெரிய பாஸ்டரின் கீழ் இருந்ததனால் மாத்திரமே இந்த பிசாசுகளை அவரால் துரத்த முடிந்தது. Suppose that pastor, small pastor, one day gets an idea. ஆனால் இந்த சிறிய பாஸ்டருக்கு இப்படி ஒரு ஆலோசனை கிடைத்து விடுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். This big pastor doesn't know how to cast demons. I can cast demons. இந்த பெரிய பாஸ்டருக்கு எப்படி பிசாசுகளை துரத்த வேண்டும் என்று தெரியவில்லை, ஆனால் என்னால் இதை துரத்த முடிகிறது. And he is always telling me what to do. Why should I be under him? நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்தான் எப்பொழுதும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நான் ஏன் அவருக்கு கீழே இருக்க வேண்டும்? So I am going to start my own church. எனவே நான் என்னுடைய சொந்த சபையை தொடங்க போகிறேன். So he starts his own church. எனவே அவர் தம்முடைய சொந்த சபையை துவங்குகிறார். He'll cast out all the demons. அவர் எல்லா பிசாசுகளையும் துரத்துகிறார். They'll go out of the people. அது ஜனங்களை விட்டு வெளியே போய்விடும். And come and sit inside him. வந்து இவருக்குள் உட்கார்ந்து விடும். That's what will happen. இதுதான் சம்பவிக்கும். His safety is in submission. அவருடைய பாதுகாப்பானது ஒப்பு கொடுத்தலில் இருக்கிறது. Because he is under that big pastor, he is safe. அவர் அந்த பெரிய பாஸ்டரின் கீழ் இருப்பதினால் பத்திரமாய் இருக்கிறார். Was he born with that gift? அவர் அந்த வரத்தோடு கூட பிறந்தாரா? Was he born with the power to cast out demons? அந்த பிசாசுகளை துரத்தக்கூடியதான வல்லமையோடு கூடவா அவர் பிறந்தார்? God has given that power for ministry. தேவன் ஊழியத்திற்கு என்று அந்த வல்லமையை தந்திருக்கிறார். That power will operate only when he is under the leaders appointed by the Holy Spirit. ஆனால் அந்த வல்லமையானது அவருக்கு மேல் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறதான நடத்திப்புக்காரர்கள் கீழ் அவர் இருந்தால்தான் அந்த வல்லமை கிரியை செய்யும். So now we are part of the house of God. இப்பொழுது நாம் தேவனுடைய பண்ணையின் ஒரு பகுதியாய் இருக்கிறோம். Jesus is the chief. இயேசுவானவர் பிரதானமானவர். Under him the saints of God. அவருக்கு கீழே பரிசுத்தவான்கள். Under them you and I. அவர்களுக்கு கீழே நீங்களும் நானும். So what do we see here? எனவே இங்கே நாம் என்ன காண்கிறோம்? The course of this world. இவ்வுலகத்தின் வழக்கம். The powers of this world operating. இந்த உலகத்தில் கிரியை செய்கிறதான வல்லமைகள். See, this man, he had so many powers. இந்த மனுஷருக்கு பல வகையான வல்லமைகள் இருந்தன. He could by just staring turn a cow. முறைப்பதின் மூலமாக ஒரு மாடையை அவர் திருப்பி விட்டார். And he could turn a curse from the land. நிலத்தில் இருக்கிற சாபத்தை அவரால் மாற்ற முடிந்தது. He had so many powers. இப்படி பல வகையான சக்திகள். But when he came before the small pastor, he started shaking. ஆனால் ஒரு சிறிய பாஸ்டருக்கு முன்பாய் வந்தபோது இவன் ஆட ஆரம்பித்து விட்டான். And that small pastor is able to make this man shake because he is under the big pastor. அதோடு கூட அந்த சிறிய பாஸ்டர் அந்த பெரிய பாஸ்டரின் கீழ் இருந்தனால் மாத்திரமே இந்த பிசாசு பிடித்த மனுஷனை ஆட வைக்க முடிந்தது. And that big pastor is having that power because he is under Jesus. அந்த பெரிய பாஸ்டருக்கு அந்த வல்லமையானது அவர் இயேசுவின் கீழ் இருந்தபடியினால் இருந்தது. So what is our safety? எனவே நம்முடைய பாதுகாப்பு என்ன? What is our lesson this year? இந்த வருடம் நம்முடைய பாடம் என்ன? Let us be under the guidance of the leaders. நாம் பரிசுத்தவான்களுடைய நடத்திப்பின் கீழ் இருப்போமாக. When we are under them, when we obey them, that is our safety. நாம் அவர்களுக்கு கீழ் இருக்கும்போது அவர்களுக்கு கீழ்ப்படியும் போது அதுதான் நம்முடைய பாதுகாப்பாய் இருக்கிறது. But if we make our own ideas and then go somewhere with our own lusts and work independently, then we are being joined with the children of disobedience. ஆனால் நாம் சொந்த ஆலோசனைகளின் மூலமாக நம்முடைய சொந்த விருப்பத்தின்படியே சொந்த இச்சைகளின்படியே வெளியே சென்று சுயாதீனமாக நாம் ஜீவிக்க முற்பட்டோம் என்றால் நாம் அந்த கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளின் கூட்டத்தோடு கூட சேர்ந்து விடுகிறோம். Then it will become easy for that spirit to come and capture us. அப்பொழுது அந்த ஆவியானது நம்மை வந்து சிறை பிடிப்பதற்கு அது சுலபமானதாய் மாறிவிடும். So let us always be under the leaders. எனவே நாம் எப்பொழுதும் நடத்திப்புக்காரர்களின் கீழ் இருப்போமாக. Our leaders may not have big powers. நம்மை நடத்துகிறவர்களுக்கு பெரிய வல்லமைகள் இல்லை. No visible powers. எந்த காணக்கூடியதான வல்லமைகளும் இல்லை. But that's not important. ஆனால் அது முக்கியமானது அல்ல. God has kept them in that position with a great invisible power. தேவன் அவர்களை அந்த ஸ்தானத்தில் ஒரு மகா பெரிய அதர்சனமான வல்லமையோடு கூட வைத்திருக்கிறார். What is that power? அந்த வல்லமை என்ன?
we have power only when we are under them. நாம் அவர்களுக்கு கீழ் இருக்கும்போது மாத்திரம்தான் நமக்கு வல்லமை இருக்கும். So that is the arrangement that God has made for us. இதுதான் தேவனால் நமக்கு ஏற்படுத்தப்பட்டதான ஒழுங்காய் இருக்கிறது. So we should keep two things in mind. எனவே இரண்டு காரியங்களை நாம் நம்முடைய மனதில் வைக்க வேண்டும். We should pray that God himself should lead our leaders. தேவன் தாமே நம்முடைய நடத்துபவர்களை நடத்த வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். Two, we should always be under them. இரண்டாவது நாம் எப்பொழுதும் அவர்களுக்கு கீழே இருக்க வேண்டும். So pray as far as possible, pray for our chief pastors and for our center pastor, center mother and so on. எனவே கூடுமான வரைக்கும் உங்களுக்கு சாத்தியமான வரைக்கும் நம்முடைய தலைமை பாஸ்டர்களுக்காகவும் நம்முடைய சென்டர் பாஸ்டருக்காகவும் நம்முடைய சென்டர் அமைச்சுக்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். And believers, please pray for us servants of God. விசுவாசிகளாகிய நீங்கள் தேவ ஊழியர்களாகிய எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். Pray that we should always be guided by God. நாங்கள் எப்பொழுதும் தேவனால் நடத்தப்பட வேண்டும் என்று ஜெபம் பண்ணுங்கள். Secondly, இரண்டாவதாக pray that you should always be under the leading of the apostles and prophets. நீங்கள் எப்பொழுதும் அப்போஸ்தலர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுடைய நடத்திப்பு கீழும் இருக்க வேண்டும் என்று ஜெபம் பண்ணுங்கள். There are spirits working outside in the world. வெளியே உலகத்தில் பல வகையான ஆவிகள் கிரியை செய்கிறது. If we go there, we'll get trapped. நாம் அங்கே போவோம் என்றால் கண்ணில் மாட்டிக்கொள்ளுவோம். The spirit of the antichrist is there. அந்திகிறிஸ்துவின் ஆவி அங்கே இருக்கிறான். The whole world is going in a certain direction. முழு உலகமும் ஒரு குறிப்பிட்ட திசையில் சென்று கொண்டிருக்கிறது. The antichrist is invisibly calling the masses, crores and crores of these people, come, 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 and finally they get trapped in the tribulation period. அந்திகிறிஸ்துவானவன் கோடிக்கணக்கான ஜன சமூகத்தை ஜன திரளை வா 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 என்று அவர்களை அழைத்துக் கொண்டே இருக்கிறான். அவர்கள் அறியாமையில் போன அந்த கண்ணியில் மாட்டிக்கொள்கிறார்கள். அந்த உபத்திரவ காலத்தை அவர்கள் சந்திக்கிறார்கள். When you go to work, be careful. நீங்கள் வேலைக்கு செல்லும் போது ஜாக்கிரதையாய் இருங்கள். You see the antichrist call is there. அங்கே அந்திகிறிஸ்துவின் அழைப்பு இருக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். Spirit of the universe is there. அகிலாண்டத்தினுடைய ஆவி அங்கே இருக்கிறது. The prince of the world is there. உலகத்தின் அதிபதி அங்கே இருக்கிறான். When you go to college, be careful. நீங்கள் கல்லூரிக்கு போகும்போது ஜாக்கிரதையாய் இருங்கள். When you go to school, be careful. பள்ளிக்கு செல்லும் போது ஜாக்கிரதையாய் இருங்கள். When you go to your hometown, to your relative's house where there are unsaved people, be careful. உங்களுடைய சொந்த ஊருக்கு போகும்போது உங்களுடைய உறவினர்களுடைய வீட்டுக்கு போகும்போது ரட்சிக்கப்படாத உறவினர்கள் இருக்கிறதா அந்த இடத்தில் நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். Even when you walk on the road and go to the market, be careful. நீங்கள் ரோட்டில் நடந்து சென்று சந்தைக்கு போனாலும் கூட ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். When you go shopping to Paris corner, be careful. பாரிஸ் கார்னருக்கு கடைக்கு போவீர்கள் என்றால் அப்பொழுதும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். When you go to the bank, be careful. வங்கிக்கு செல்லும் போதும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். There are powers there ready to devour. அங்கே பட்சித்து போடக்கூடியதான வல்லமைகள் ஆயத்தமாய் இருக்கிறது. But when we are under the guidance of the saints, ஆனால் நாம் பரிசுத்தவான்களுடைய நடத்திப்பின் கீழ் இருப்போம் என்றால் sometimes we might be extra strict. சில வேளைகளில் நாங்கள் அதிகபட்ச கண்டிப்புள்ளவர்களாய் இருப்போம். Don't go there. நீங்கள் அங்கே போக வேண்டாம். Don't stand there. அங்கே நீங்கள் நிற்க வேண்டாம். But it is all for your safety. If you obey, those powers will never touch you. ஆனால் அவை எல்லாம் உங்கள் பாதுகாப்பிற்காக தான். நீங்கள் கீழ்ப்படிவீர்கள் என்றால் அந்த வல்லமைகளால் உங்களால் ஒருபோதும் தொட முடியாது. Shall we close our eyes? நாம் நம்முடைய கண்களை மூடுவோம். God has given us another year. தேவன் நமக்கு இன்னொரு வருஷத்தை தந்திருக்கிறார். Whether Jesus will come in this year or not, we don't know. இந்த வருஷம் இயேசுவானவர் வருவாரா வரமாட்டாரா என்று நமக்கு தெரியாது. But one thing is sure, he is coming very soon. ஆனால் ஒரு காரியம் நிச்சயம், அவர் சீக்கிரமாய் வருகிறார். Let us be in his church. நாம் அவருடைய சபையில் நிலைத்திருப்போம். Let us be under him by being under his leaders. அவருடைய நடத்திப்பிக்காரர்கள் கீழ் நாம் இருப்பதின் மூலமாக நாம் அவருக்கு கீழே இருப்போம். David told the 400 people who had left Israel, who were fed up of Saul's dominion, and they came to him depressed in debt, but he told them, you be with me, you will be safe. சவுலுடைய ராஜ்யபாரத்தினால் மிகவும் ஒடுக்கப்பட்டவர்களாய் இருந்ததான ஜனங்கள் அவர்கள் தேசத்தை விட்டு வெளியே போய்விட்டார்கள். மறுபடியும் அவர்கள் தாவீதினிடத்தில் திரும்பி வரும்போது ஒடுக்கப்பட்டவர்களும் கடன்பட்டவர்களுமாய் வந்தார்கள். அந்த 400 பேரையும் அந்த தாவீது பார்த்து, நீங்கள் என்னிடத்தில் இருந்தால் உங்களுக்கு பாதுகாப்பாய் இருக்கும் என்று அவன் கூறினான். In the same way, if we are with the leaders, we will be safe. அதே போலவே நாம் நடத்திப்புக்காரர்களோடு கூட இருப்போம் என்றால் நாம் பத்திரமாய் இருப்போம். So pray for the leaders. எனவே நடத்திப்புக்காரர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். To be under the leaders. இரண்டாவது நடத்திப்புக்காரர்களின் கீழ் இருங்கள். That the Lord might help us to remember these things this year. Shall we praise God? இந்த காரியங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றும்படியாக நாம் யாவரும் தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்